இன்னைக்கு டேட்டில் ஜெனரிக்காக நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொன்னால் யாரும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. சேலரியும் கம்மியாக தான் கிடைக்கும். பட் அதே இடத்துல உங்களுக்கு ஹை இன்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தா உங்கள் லைஃபே வேறு லெவலில் மாறிடும். நார்மலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஸ்டார்டிங்கில் 15,000 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஹை இன்கம் ஸ்பெஷலிஸ்ட் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை அதுக்கும் மேலே கூட ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு உங்களுக்கு டிகிரி அண்ட் கோடிங் ஸ்கில்ஸ் தேவையில்லை. இன்னைக்கு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் ஒரு ஹை இன்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் திங் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், பேசிக் கிராஃபிக் டிசைன், சிம்பிள் கேப்ஷன்ஸ் எழுதுறது, இது எல்லாருக்குமே தெரியும். ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜென்ரல் வேலைகளோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப ஹை இன்கம் எப்படி பண்றது? அதுக்கு நீங்க ஒரு டி ஷேப் மார்க்கெட்டர் ஆகணும். இது என்ன புது டேர்மா இருக்கே அப்படின்னு தானே பாக்குறீங்க. சிம்பிள். இந்த டி லெட்டரோட டாப் ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களோட ப்ராட் நாலேஜ். ஆனால் இந்த வெர்டிகல் டவுன் லைன் இருக்கு இல்லையா, அது உங்களோட டீப் ஸ்பெஷலைசேஷன். ஏதாவது ஒரு ஹை டிமாண்ட் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். அண்ட் சில கோர் ஸ்கில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், அதாவது பெய்ட் ஆட். யாருக்கு கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸை பர்ஃபெக்டாக ரன் பண்ணி 10,000 எக்ஸ்பென்ஸ்க்கு 50,000 ரூபாய்க்கு சேல்ஸ் எடுத்து தர தெரியுமோ அவங்களுக்கு கம்பெனியில் நல்ல சேலரி தருவாங்க. டைரக்ட் ரெவன்யூ இம்பாக்ட். அடுத்ததான் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் சிஆர்எம் டூல்ஸ் லைக் ஹப்ஸ்பாட் செட் பண்ணுறது. ஒரு தடவை செட் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் ஃப்ளோ ஹேண்டில் ஆகும். கண்டினியூஸ் பிஸ்னஸ் க்ரோத், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சிஆர்ஓ, அதாவது கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன். வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருது ஆனால் யாருமே வாங்கலையே, ஏன்? அதை டேட்டா டூல்ஸ் லைக் GA4, அதாவது கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணி இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. இது மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இனிஷியலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்கில்லை செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் எப்படி படிக்கிறது? சிம்பிள். ஒரு 3 மந்த் ரோட் மேப் தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் பேசிக்ஸ் யூடியூப் சேனல்ஸில் ஃப்ரீயாக நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, கூகுள் ஸ்கில் ஷாப், ஹப்ஸ்பாட் அகாடமி, அந்த மாதிரி. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபண்டமெண்ட்ஸை கிளியராக படிச்சுக்கோங்க. செகண்ட் மந்தில் வந்துட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தியரிட்டிக்கலாக படித்தா சேலரி தர மாட்டாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் இல்லைனா சின்னதாக ஏதாவது ஒரு லோக்கல் கடை, இவங்களுக்குலாம் நீங்கள் சாம்பிள் வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை லைவாக ஆட் ரன் பண்ணி பாருங்கள். அது ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது ரியல் மெட்ரிக்ஸ். தேர்ட் ஒன், ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணி டிராஃபிக்கில் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு சிம்பிள் கூகுள் ஸ்லைடை நோட் பண்ணி அதை நீங்கள் கேஸ் ஸ்டடியாக மாற்றுங்க. ஐ டிட் திஸ், நான் இவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் அண்ட் இவங்களுக்கு நான் இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் காட்டுறது உங்களோட போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். ஓகே, இப்போ போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி காசு பார்க்கறது? 2 ட்ராக் இருக்குது. ஒன்று, ஜாப் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிங்க்டின்ல அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஜாப்க்கு போகலாம். ரெஸ்யூமே அனுப்புகிற டைமில் உங்கள் போர்ட்ஃபோலியோ கேஸ் ஸ்டடி லிங்கை சென்ட் பண்ணுங்கள். ஹெச்ஆர்ஸ் உங்கள் ரிசல்ட்ஸை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இல்லைனா நீங்கள் ஃப்ரீலான்சராக கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆன் அப்வொர்க் இல்லைனா ஃபீவர். வெஸ்டர்ன் கண்ட்ரி கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுறது தான் அல்டிமேட் ஹை இன்கம் க்ரோத் ஹேக். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ட்ரி ஆகிறது பெருசு இல்லை. அதை ரைட் ஸ்கில் செட்டோடு நீங்கள் கரெக்ட் டைரக்ஷனில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் வித் ஒன் ஸ்பெஷலைசேஷன், அடாப்ட் டு AI டூல்ஸ் அண்ட் கீப் ப்ராக்டிசிங். இந்த 3 ஹை பேயிங் ஸ்கில்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்கில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.